بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் அவனுடைய மிக முக்கியமான ஒரு கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு திரளாக கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அவங்களுடைய பெரிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்தில் கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள். அவர்களை கொன்ற வஹஷி என்பவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்படி கொன்னேன் என்று அவங்களே சொல்கிறாங்க. உஹது போர்க்களத்தில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் எப்படி கொன்னேன்னு தெரியுமா? அவர்கள் எதிரிகளிடம் சண்டை போட்டு கொண்டு பரபரப்போடு அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் அவர்களை தாக்குவதற்கு, அவர்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரே முனைப்போடு அவர்களே நான் கண்காணித்து பின்தொடர்ந்து கொண்டே சென்றேன். ஒரு பாறைக்கு அடியில் ஒளிந்து கொண்டு அவர்களை எதிர்நோக்கி நான் காத்திருக்கின்ற வேளையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கவனிக்காமல் என்னை எதிர்நோக்கி வருகின்றார். நான் அவங்களுடைய மர்மஸ்தானத்தை நோக்கி ஈட்டியை தூக்கி எறிகின்றேன். அந்த ஈட்டி அவர்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை தாக்கி அவருடைய பிட்டி வழியாக, பின்புறம் வழியாக வெளியே வருகின்றது. அவர்கள் மரணிக்கின்றார்கள் என்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தை அவர்களை எப்படி கொன்னேன் என்று கொன்ன அந்த வஹஷி என்பவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சொல்லி காட்டுகின்றார். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய மிக முக்கியமான ஒரு நபி தோழர். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹந்தக் போர்க்களத்தில் குறைஷிகளுடைய அந்த அம்பினுடைய தாக்குதலில் கையுடைய நரம்பு துண்டிக்கப்படுது. அவங்களுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்குது. அந்த ரத்தம் நிற்காம, காயம் ஆறாம ரொம்ப அவங்க அவதிப்படுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கூடாரம் அமைத்து அவங்களுடைய ஓய்வுக்காக, இந்த காயம் ஆறுவதற்காக வேண்டி அவங்களுடைய ஓய்வுக்காக ஒரு கூடாரம் அமைத்து கொடுக்குறாங்க. அங்கே இருந்து ஓய்வுக்காக இருக்கும் பொழுது புண்ணு ஆற மாட்டுக்கு, புண்ணு ரத்தம் போய்கிட்டே இருக்கு. அப்போ ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்கிட்ட அந்த இடத்துல ஒரு துவா செய்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹப்ப இலைய அன் உஜாஹிதஹும் ஃபீக மின் கௌமின் கذبوا ரசூலக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஹ்ரஜூஹு. யா அல்லாஹ், இறைவா, உன்னுடைய தூதரை பொய்ப்படுத்தி உன்னுடைய தூதரை ஊரை விட்டு விரட்டிய இந்த குறைஷிகளிடம் நான் போர் செய்வதை விட வேற எதுவும் எனக்கு பிரியமானது கிடையாது என்பது நீ அறிவாய். உன் தூதரை நாடு விட்டு விரட்டினார்கள், பொய்ப்படுத்தினார்கள். இவர்களிடம் போர் செய்வதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. இதை விட பிரியமானது எனக்கு வேற எதுவுமே கிடையாது. அதை தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகள் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இந்த குறைஷிகளோடு நீ போரை நிறுத்திவிட்டாய் என்று நான் எண்ணுகின்றேன். ஒரு கால் இந்த குறைஷிகளோடு
போரை நீ முடிக்கவில்லை என்று சொன்னால், ரஹ்மானே யா அல்லாஹ் என்னை நீ மரணிக்க செய்து விடாதே, மறுபடியும் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து இவர்களோடு போர் செய்கின்ற அந்த வாய்ப்பை, அந்த பாக்கியத்தை எனக்கு தா என்று கேட்கிறாங்க. ஒரு கால் இந்த குறைஷிகளோடு போர் முடிவுக்கு நீ கொண்டு வந்து விட்டார், இவர்களோடு போர் செய்வதை நீ முடிவு கொண்டு வந்துட்டான்னா, அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ் யா அல்லாஹ் என் காய்ந்து வருகின்ற என்னுடைய இந்த காயத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு இதிலேயே என்னை நீ மரணிக்க செய்ய அல்லாஹ் என்று துவா செய்கின்றார்கள். அந்த ரத்தம் அவங்களுக்கு நிக்கல, அது அதிகமாக ரத்தம் வந்து அந்த காயம் அதிகமாக ஏற்பட்டு அதிலேயே அல்லாஹ் அவங்கள மரணிக்க செய்கின்றான். அவங்களுடைய ஜனாசாவை தூக்கி செல்கின்ற பொழுது, தூக்கி செல்கின்ற ஒரு சிலர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் ஜனாசா ரொம்ப காத்தா இருக்குது, வெயிட் இல்லைங்கிறாங்க. ஜனாசாவை பொறுத்தளவு இறந்து விட்ட ஒரு மனிதர் உயிரோடு இருக்கும்போது இறந்துட்டாருன்னா அவருக்கு வெயிட்டுக்கு உடம்பு கனத்துரும். நம்ம சந்துக்கை தூக்கிட்டு போகும்போது 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் இந்த பக்கம் ஓட்டமும் நடையுமாக போகும் பொழுது அந்த தூக்கிட்டு போறவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய தோல் பட்ட வலிக்கினால என்ன செய்வாங்க, பக்கத்தில் போறவங்க மாத்தி மாத்தி என்ன செய்வாங்க, அந்த சந்துக்கை தூக்குவாங்க. நம்ம ஊர் பக்கம் பார்ப்போம். அப்போ ஜனாசாவை தூக்கி செல்கின்ற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய ஜனாசாவை தூக்கி செல்கின்ற ஒரு சிலர்கள் எப்படி பேசுறாங்கன்னா, என்ன வெயிட் இல்லையே, காத்தா இருக்குது, கனமே இல்லையே அப்படின்னு பேசும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த ஜனாசாவை மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள். மலக்குமார்கள் சுமக்கின்றார்கள். அதான் உங்களுக்கு வெயிட் தெரியல. அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை அவருக்கு உறுதி செய்யப்பட்டவராக அவருடைய பயணம், மறுமையுடைய பயணம் போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. அந்த இடத்துல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி ஏராளமான சஹாபாக்களுடைய தியாகத்தை நம்ம படிச்சு பார்க்கலாம் ஹதீஸ்கள்ல. எல்லாமே என்ன காரணம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் வந்து இந்த உலகத்துல ஓங்கி நிற்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த ஓரிரை கொள்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த தௌஹீது கொள்கை, இது இந்த பூமியில வாழ்கின்ற அத்தனை பேரிடத்திலும் செல்ல வேண்டும். உலகத்தில் நாம் பிரியும் பொழுது மறுமையில் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக இந்த எல்லா தியாகமும், இது போன்ற தியாகங்கள் மறுமையை நம்பி இருக்கின்ற நம்ம, மறுமையை விரும்புகின்ற நம்மகிட்ட என்ன தியாகம் அப்படி இருக்குது சொல்லுங்க பாப்போம். சஹாபாக்கள் சொர்க்கத்தை ஆசைப்பட்டாங்க, நம்ம ஆசைப்படலையா? இறை தூதர்கள் ஆசைப்படுங்கள் என்று கட்டளையிட்டார்கள், நம்ம ஏற்றுக்கொள்ளலையா? நம்ம ஆசைப்படுறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன தியாகம் நம்மகிட்ட இருக்குது? நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற திருமணத்தை முதல்ல இஸ்லாமிய அடிப்படையில் நடத்துறோமாங்க? தியாகத்தை விடுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையை வாழ்க்கையில கொண்டு வர்றோமா? இஸ்லாமிய திருமணம் என்று பெயர் தான் இருக்கும், ஆனால் இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை காரியமும் அந்த திருமணத்தில் நடைபெறும். ஒரு மணமகனுக்கு, ஒரு ஆணுக்கு பெண் வீட்டார்கள் பெண் பார்க்கிறாங்கன்னா என்ன, முதல்ல அவங்களுக்கு என்ன, எவ்வளவு பணம் கேட்கலாம், எவ்வளவு நகையை போட சொல்லலாம், எவ்வளவு சீராட்டு வாங்கலாம், இதான குடும்பம் உட்கார்ந்து பேசுது. முதல்ல ஒரு முஸ்லீம் பேசக்கூடிய பேச்சா இது? ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளைக்கு ஒரு ஆண் மகனுக்கு பெத்த பிள்ளைக்கு திருமணத்தை பேசும்பொழுது வீட்டில் நடக்கிற மஷூரா, அம்மா அத்தா மாமா மச்சான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்கார்ந்து என்னது, எவ்வளவு கேட்கலாம், 5 லட்சம் ரூபாய் கேட்போம், எனக்கு 50,000 வேணும்ல, எனக்கு செல்போன் வேணும்ல, எனக்கு புடவை வேணும்ல, எனக்கு பைக் வேணும்ல, அப்படி ஊர்ல அந்த குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாமா மச்ச எல்லாம் உட்கார்ந்து 5 லட்ச ரூபாய் பார்ப்போமே, பைக் வாங்கிடுவோம், வெளிநாட்டில் வேலை வாங்கி கேட்போம். இப்படின்னு ஒரு திருமணத்தில் நபிகள் நாயகம் அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறானா? மறுமையை ஆசைப்படுகின்ற நம்ம மறுமையை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்துவிட்டு எப்படி மறுமையை ஆசைப்படுகின்ற என்று சொல்ல முடியும்? இதனால் எத்தனை பெண் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். பெத்த தகப்பனே 2 பெண் பிள்ளைய கிணத்துல தூக்கி வீசுறானுங்க. உண்மையில் நடந்த சம்பவம். யார், எந்த தகப்பனா செய்வானா? 3 வயசு 2 வயசு பெண் குழந்தைய கிணத்துல தூக்கி ஏதோ வேண்டாத ஒரு பொருளை தூக்கி போற மாதிரி போட்டு போறானே. சமீபத்தில் ஒரு தாய், எனக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே
கத்தியால் 70 இடத்துல குத்தி கொள்கின்றான். தன்னுடைய மகளை, தான் பெத்த புள்ள. காக்கைக்கும் தான் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, தான் புள்ள தானே தான் தாய்க்கு ரொம்ப பெருசு, எப்படியா இருக்கட்டுமே. எங்க நொண்டியா இருக்குது ஒரு புள்ள, பிறக்கிற புள்ள நொண்டியா இருக்குது, கண் தெரியாம பிறக்கிறது, கொல்லுவாளா? நொண்டியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண் தெரியாம பிரச்சனை, எனக்கு என் புள்ள தான் பெருசு. அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கான்னு சந்தோஷப்படுவாங்க. நொண்டியா பிறந்துட்டு கண் கூட பிறந்துட்டு கொண்டு இருக்க பார்த்திருக்கமா? ஆனா நல்லா இருக்கிற குழந்தைய பெண் குழந்தைங்கிற ஒரே காரணத்துக்காக தாய் கொள்கின்றார். காரணம் என்ன இதுக்கு? வைதல் மௌதத்து சுயிலத்து பி ஐதமின் குத்திலத்தினாலே மறுமையில அல்லாஹ்வுக்கு முன்னால் இந்த கொல்லப்பட்ட இந்த குழந்தை என்ன காரணத்துக்காக உன் தாயை உன்னை கொன்னாள் என்று கேட்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்லும்? அது ஆடை எடுத்து தர முடியல, சாப்பாடு தர முடியல, தங்கிறதுக்கு இடம் தர முடியல, எங்க அம்மா அத்தாவால படிக்க வைக்க முடியல, அதுக்காகத்தான் எங்க அம்மா அத்தா நான் கொன்னாங்கன்னு சொல்லுமா? இந்த மணமகன், அதாவது நான் வளர்ந்து பெரிய மனுஷியாகும் பொழுது எனக்கு மாப்பிள்ளையை வாங்கி தர முடியாது என்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் என் தாய் கொன்னாள் என்று சொன்னால், வரதட்சணை வாங்குகின்ற இளைஞர்கள், வரதட்சணையாக பேரமாக பேசுகின்ற பெற்றோர்கள், நடத்தி வைக்கிற ஜமாத்தார்கள், பாத்தியா சொல்ற அஜர்த்துமார்கள், சொந்தம் பந்தம் என்று கலந்து கொள்ளக்கூடிய உறவினர்கள் அத்தனை பேர்களும் நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்கள். இதற்காக வேண்டிய ஒரு கொலையை விட கொலை எவ்வளவு பெரிய கொடூரமானது, நிரந்தரமான நரகங்க. அநியாயமா ஒரு உயிரை கொன்னா நிரந்தரமான நரகம். அந்த உயிரை கொள்வதற்கு காரணமா இருக்கிற அத்தனை பேருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் என்ன சொர்க்கத்தையா கொடுப்பான்? நரகத்தில் போட்டு வாட்டி வளைச்சிட மாட்டானா? போ, கொலை செஞ்ச அவனுக்கும் கொலை செஞ்ச தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த அது காரணமா இருந்த உனக்கு சேர்த்தான் போன்னு தள்ள மாட்டானா? அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். வீராப்பு மட்டும் பேசுற சமுதாயத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்ட சமூகத்தை சொல்லி ஓனுக்கு கையை மட்டும் தூக்கிக்கிறது. இன்னைக்கு சமுதாயம் இன்னைக்கு சீரழிவதற்கு வரதட்சணைங்கிற கொடுமையினால சீரழிவதற்கு காரணமே நீ தானே. உன்னால எத்தனை பெண் குழந்தை சாவுது, உன்னால எத்தனை பெற்றோர்கள் தற்கொலை செய்யறாங்க, உன்னால எத்தனை முஸ்லிம் பெண்கள் பிற மதத்தோடு ஓடுகின்றார்கள். இருக்குதா இல்லையாங்க? இதை விட வேற கேவலம் என்ன? உன்னால ஒரு முஸ்லிம் பெண்ணு மார்க்கத்தை விட்டுட்டு பிரமத சமுதாய நண்பரோடு சேர்ந்து கை கோர்த்து ஒரு கோயில போய் தாலி கட்டலால, இதை விட ஒரு கேவலம் வரணுமா? உனக்கு என்ன முஸ்லிம் சொல்றது தகுதி இருக்குது? நீ செய்கின்ற அநீதி அக்கிரம செயலுக்கு இஸ்லாத்துக்கு இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. உண்மையிலே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை மக்களுடைய அவங்களுடைய உள்ளத்தை ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வரணுமா? இங்க இருக்கவும் போனமாங்க. அப்போ சமுதாயத்தை நீ கொள்ற, நீ காவிங்கிற பெயரை சொல்லி இந்து மத வெறிய ஊட்டி முஸ்லிமை அழிக்கிற அவனும் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு வரதட்சணைங்கிற பெயர்ல பெண்ணை பெற்ற குடும்பத்தை அழிக்கிற நீயும், உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேரும் ஒண்ணுதானப்பா, ரெண்டு பேரும் சரி சமம். இதுல வேற போய் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பேர் மார்க்கத்தை பேசக்கூடியவர்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், தெரிஞ்சவர்கள், அதுல போய் சோத்த வேற போய் தின்னுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சோத்த உனக்கு தியாகம் பண்ண முடியல, நீ எப்படி சகாபாக்கள் மாதிரி உயிரை தியாகம் பண்ணுவ? வாயில போட்டு தின்னா மறு நிமிஷம் வெளியே ஒரு நாட்டமா வெளியே வர போகுது. பிரியாணியை கண்டோன, நெய்ச்சோரை கண்டோன, கறியை கண்டோன, ஐஸ்கிரீமை கண்டோன, அந்த ஜாம பார்த்து நாக்க தொங்க போட்டு போய் திங்கிய. வெக்கம் வேண்டாம், மானம் வேண்டாம், ரோசம் வேண்டாம், அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டாம், பயம் வேண்டாம். இதை விட ஒரு கேவலமான செயல் என்னங்க இருக்கும்? போய் திங்காங்க. இன்னைக்கு மார்க்கம் தெரிந்தவர்கள் நிறைய பேரு, கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கேட்டா என்ன சொல்றான் தெரியுமா? நம்ம சொந்தக்காரனை எப்படி பாய்க்க முடியுங்க? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மீறி அல்லாஹ்வுடைய கோப செயலை எத்தனையோ குடும்பங்கள் நாசமாகக்கூடிய காரணமான இந்த வரதட்சணை, இந்த பெண் வீட்டு சாப்பாடு அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான். பல்ல இழிச்சுக்கிட்டு போறிய சொந்தங்கிற பேர்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்றான், உண்மையான மூமின் யார் தெரியுமா?
உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி யுவாதுன மன் ஹாத்தல்லாஹு வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் மறுமையும் உண்மையில் நம்பியவர்கள் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வையும் தூதரையும் பகைக்கின்றார்களோ, யாரும் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுது விரும்ப மாட்டார்கள், நேசிக்க மாட்டார்கள், முஹப்பத்து கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வையும் தூதரையும் பகைக்கக்கூடியவர்கள், மார்க்கத்துக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள், வலவு காணும் ஆபாகும் அபுனாகும் இஹ்வானகும் அஷீரத்தகும், தன்னை பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, தன் கூட பிறந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, அவர்களை நேசிக்க மாட்டார்கள், அவர்களை வெறுத்து ஒதுங்குவார்கள். பெத்த தகப்பனா இருந்தாலும் மார்க்கத்துக்கு போறனா உன் பக்கத்துல நிக்க மாட்டேனா. அண்ணன் வீட்டு கல்யாணம் ரைட்டு, அது மார்க்கத்துக்கு முரணா நடக்குதா? வரமாட்டேன். இல்லைங்க வரதட்சணை ஒரு சிலர் பார்க்குறான், சரி வரதட்சணைலாம் கிடையாதுங்க. வரதட்சணை இல்லாட்ட அது ஏதோ இஸ்லாமுடைய அத்தனை கடமைகளும் கடைப்பிடிக்கிற கல்யாணம் மாதிரி பார்க்குறான். வரதட்சணை இல்லை, பெண் வீட்டு சாப்பாடு நடக்கப்பா, கல்யாண வீட்டு பந்தல்ல வாழை மரம் நட்டிருக்கானப்பா, வாழை மரத்தை அந்த வாழை பழக்குள்ள வாழை கொலை, அந்த வாழைக்காயோடு வாழை மரம் தண்டிருப்பேன். வாழையடி வாழையாக மணமக்கள் வாழணுமா? வாழை மரத்தை நட்டினா இன்னும் அப்பதான் மணமக்கள் வாழையடி வாழையாக வாழ்வாங்க. இது சிறுக்காச்சே. இந்த வாழை மரத்தினால தான் உன் புள்ளவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். பின்னால எல்லா நேரத்திலும் நினைக்கிறீங்க அத்தொயரத்து சிறுக்கன் சகுனம் சிறுக்கு. அதுல போய் என்ன செஞ்சுக்கிறாங்க? வரதட்சணைங்கிற ஒரு இல்லைங்கிற ஒரு பேரை காரணம் காட்டிக்கிட்டு இப்ப நிறைய பேர் வரதட்சணை பணம் வாங்குறது இல்ல, சேர்த்து நகையா போட்டுருங்க. 150 பவுன் நகை எவ்வளவு? 5 லட்சம் தர போறீங்களா? 5 லட்சம் சேர்த்து என்ன செய்யுங்க? நகையா போட்டுருங்க. செலவு என்ன செய்ய தெரியுமா? செலவு ஊர்ல நடக்குது. என்னத்தை போட்டு நீங்க சாப்பாடு 200 500 பேர் நான் கூட்டு வருவோம், நீங்க அத்தனை பேருக்கு சாப்பாடை போட்டு நீ சாப்பாடு ஆக்கி நீ கஷ்டப்பட்டு எதுக்கு? பொண்ணு மட்டும் எனக்கு பார்ப்போம், ஆக பரவாயில்லையே நம்ம படக்கூடிய சிரமத்தை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டார் போல் தெரியுது, திருந்திட்டார் மூலமா. அதனால 500 பேருக்கு நீ என்ன சாப்பாடு போடுவீங்கல்ல அதுக்குடைய செலவு எவ்வளோ ஆகுமோ அதை கொடுத்துருங்க, சாப்பாடுலாம் வேண்டாம். அப்படி கேட்கிற ஊருங்க. பணம் 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 என்று ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளைய அடைய உனக்கு அந்த அல்ல அந்த பிள்ளைய கொடுத்தானே, இதை கொடுத்த பிள்ளை அவன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதை காட்டிக்கிட்டு தானே பெண் வீட்டார போட்டு நீ அப்படி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கிற, நசுக்கிட்டு இருக்கிற அவங்கள. எத்தனை கொடுமை நடக்குங்க. பெண் வீட்டில இருந்து தன்னுடைய மகளை வந்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாரு. அங்க இருந்து ஏதாவது போன் வச்சவங்களேன், தாய் தகப்பனுக்கு கை காலம் நடுங்கும். என்ன அங்க போன் வருது, என்ன பிரச்சனை தெரியலையே. இன்னும் எந்த நேரத்திலும் தன் உள்ளத்தை வந்து அங்கிருந்து போன் வந்தா தாய் தகப்பன் அஞ்சுகின்ற நிலையில அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்ப வரதட்சணை இல்லைன்னு சொன்னோன்னே பணம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி சொல்லி தௌஹீதுடைய சாயத்தை பூசி இன்னைக்கு நிறைய பேர்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு நல்ல மூக்கு மொட்டை நல்லா அடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். உஜூஹி யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா. அல்லாஹ் சொல்லுகிற நாளை மறுமையில ஒரு சில முகங்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நிற்கும். தனக்கு என்ன நடக்க போகுது என்ற பயத்துல தலை குனிஞ்சு ஒரு சில முகங்கள் நிற்கும். ஆமிலத்து நாசிபா. அந்த முகம் எப்படிப்பட்ட முகம் தெரியுமா? உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் பிடிவாதமாக உறுதியாக இருந்தார்கள். நல்ல தெரியும் தப்புன்னு, அதெல்லாம் கிடையாது, தெரிஞ்சா நான் செய்வேன் அப்படியே பாவத்துல உறுதியா இருந்தார்கள். தஸ்லா நாரன் ஹாமியா. அந்த முகங்கள் நெருப்பிலே வந்து கரிக்கப்படும். ஓ துஸ்காமின் ஐனு ஆனியா. சுடுகின்ற கொதிநீரை அல்லாஹ் தண்ணீராக பானமாக ஊத்துவான் தொண்டையில. இந்த நாக்கு தானே ஐஸ்கிரீமை தின்னுச்சு, இந்த நாக்கு தானே நல்ல ஓவரா சாப்பிட்டுட்டேன், அதனால ஒரு 7up வாங்கி தானே கேட்டு 7up வாங்கி குடிச்சிட்டு வா. உனக்கு அதுக்கு என்ன பார்க்கணும் தெரியுமா? கொதிக்கிற நீர் ஒரு சுருகின்ற சாயா வாயில ஊத்துறா தொண்டை நாசமா போயிடும். உன தொண்டை அங்க ஊத்துற கொதிநீர் உன் வாயை கிழிச்சுக்கிட்டு உன் குடலை பிளந்துக்கிட்டு வெளியே வரும். சாதாரண நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அல்லாஹ் சொல்கின்றான், அந்த உண்மையான மூமின் யாரு? மார்க்கத்துக்கு எதிராக, மார்க்கத்துக்கு முரணாக தன் தாய், தன் தந்தை, தன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியம்மா, சின்னம்மா யாராக இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணாக செஞ்சா அவர்களை விரும்ப மாட்டார்கள். இவர்கள் தான் உண்மையான மூமின்.
இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சரியா இருக்கு. அல்லாஹ் பின்னால சொல்றாங்க, இப்படிப்பட்ட உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிம் ஈமான், இவருடைய உள்ளத்துல அல்லாஹ் இறை நம்பிக்கையை பதித்து விட்டான், உறுதி செய்து விட்டான். தனது ரூஹை கொண்டு இவருடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துகின்றான். எவ்வளவு சான்று பாருங்க. சொந்த பந்தங்களை காரணம் காட்டிக்கிட்டு, அண்ணன் தம்பின்னு சொல்லி காரணம் காட்டி அல்லாஹ்வுக்கு மாறான திருமணத்தை போய் கலந்துகிட்டு போய் அப்படி கொஞ்சம் குழாவுறீங்களே, இதனால நரகம். அதை ஒதுக்கிட்டு நீ வெளியே வந்தா, வேண்டாம் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா நான் உன் பக்கத்தில் நிற்கமான்னு வெளியே வந்தா, உனக்குள்ள நல்ல சான்ற பார். நீ தான் சரியான மூமின். உன் உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை உறுதி செய்து விட்டான். தனது ரூஹை கொண்டு உன்னை அல்லாஹ் பலப்படுத்துகின்றான். ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா, அல்லாஹ் உனக்கு இதற்காக வேண்டிய சொர்க்கத்தை தருவான். ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு, அல்லாஹ் இவர்களை புரிந்து கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டம், படை. அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய படைதான், அல்லாஹ்வுடைய கூட்டம் தான் மறுமையில் வெற்றியாளர்கள், வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்றானே. சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்திய சஹாபாக்களுடைய சரித்திரத்தை, வரலாறுகளை பேசும் பொழுது எப்படி ஆகும் அப்படி உச்சி கட்டினா போதுமா? வாழ்க்கையில வர வேண்டாம். வாழ்க்கையில அவர்கள் எந்த சொர்க்கத்தை ஆசைப்பட்டார்களோ, அவர்கள் எந்த மறுமை விரும்பினார்களோ, அல்லாஹ்வுக்கு முன்னால் பாவத்தோடு நிற்பதை எப்படி அஞ்சினார்களோ, அதே மாதிரி ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? அதே விருப்பம் நமக்கு இல்லையா? அப்ப நம்மகிட்ட என்னங்க வரணும்? இப்ப இந்த மாதிரி தீமையான காரியத்துல முதல்ல விலகாம நம்மகிட்ட எப்படி தியாகம் வரும்? இன்னும் ஒரு சில பார்க்கிறோம், பெண் வீட்டார்கள்ல கொஞ்சம் பணம் கொளுத்தவர்கள், கொஞ்சம் பணம் அதிகம் உள்ளவர்கள், அதெல்லாம் கிடையாது. என் மகளுக்கு ஆண் வீட்டார் சாப்பாடு வேண்டாம்னு சொன்னாலும் வலுக்கட்டாயமா நான் என் புள்ள ஒரு புள்ள வச்சிருக்கேன், பொட்ட புள்ள, நான் சாப்பாடு போடுவேங்கிறது. அல்லாஹ்வுக்கு மாறா நான் செய்வேங்கிறது. ஏன் சொல்லக்கூடிய காரணம் தெரியுமா? சொந்த மன்னர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இந்த இது போன்ற நேரத்தில் தானே நான் விருந்து கொடுக்க முடியும். ஏன் உனக்கு விருந்து கொடுக்க மாட்டேன் நாளே கிடையாதோ கேட்க? உன் மதப்பை, உன் பெருமையை, உன் அகம்பாவத்தை, உன் ஆணவத்தை அப்படி காட்டுறதுக்காக நீ விருந்து வைக்க. நீ உண்மையிலேயே அப்படி சொந்த மன்னர்களுக்கு விருந்து கொடுத்தோம்னா மார்க்கத்தில் எப்ப வேணா விருந்து சாதாரணமா கொடுக்கலாமாங்க. இதை காரணம் காட்டினா கொடுக்க கூடாது. மற்ற நாள்ல சும்மா கொடு. வா பெரியம்மா சின்னம்மா வாங்க, சொந்த பந்தம் வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் விருந்து நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கூடு. தடையா மார்க்கத்துல? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இந்த விருந்து கூடாத. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத் துன்யா, யார் இந்த உலகத்துடைய ஆசையை மனோயிச்சை கட்டுப்பட்டு, ஃபஅம்மா மன் தகா வஆஸரல் ஹயாத் துன்யா, யார் மனோயிச்சை கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை எடுக்கின்றார்களோ, ஃபைனல் ஜஹீம் ஹியல் மஹ்வா, நாளை மறுமையில் அவருடைய ஒதுங்கும் இடம் நரகம். ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை பயப்படுகின்றான், ஆகா வேண்டாம் இந்த பெண் விட்ட கல்யாணம் என்று சொன்னா நபிகள் நான் சொன்ன மாதிரி மகர் கொடுத்தா முடிக்கணும். 10 பைசா என்ன, ஒரு குண்டு ஊசியை கூட பெண் வீட்டாட்ட வாங்க கூடாது என்ற அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் உங்களுக்கு வரணும். ஒரு காலம் உங்களுக்கு நீ சாப்பாடு வைக்காதீங்க, முடிஞ்சா நான் வைப்பேன் வலிமா விருந்து, மணமகனாய் நான் வைப்பேன், அது கூட கட்டாயம் கிடையாது. விரும்பினா வை, அதை எளிமையா வை, அதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து அதிகமா இருக்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய பயத்தோடு மறுமையுடைய அந்த சிந்தனையோடு யார் இந்த உலகத்தில் வாழ்கின்றார்களோ அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, இவருடைய ஒதுங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த நாட்களில் ஏதாவது நம்ம இது போன்ற திருமணத்தில் நம்மள எத்தனை பேர்கள் அறியாம நம்முடைய அத்தா அம்மா வாங்கியிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் இளைஞர் இருக்கிறான், எங்க அம்மா வாங்குறாங்க, சொல்லுங்க அம்மா அழுகுறாங்க, அம்மா இதை சும்மா பொய். உன் அம்மா உனக்கு பார்த்துருக்க பொண்ணு ஒரு நொண்டியை கொண்டு விட்டா கட்டிடுவியா நீ கேட்க? ஒரு ஒன்றியை கொண்டு விட்டு எத்தா பார்த்தா இந்த பொண்ணை கட்டிக்க போலாம், நீ கட்டிக்க. பொண்ணை மட்டும் வெள்ளையா இருக்கணும், கால் நல்லா இருக்கணும், கண்ணெல்லாம் இருக்குன்னு பாக்குற ஒரு குருடா ஒரு பொண்ணை கொண்டு நிப்பாண்ண கட்டுவியா? நீ கட்டும்பல்ல. அப்ப உனக்கு ஒரு பாதிப்புனா வேண்டாங்கிற, மார்க்கத்துக்கு ஒரு பாதிப்பு, மார்க்கத்துக்கு போற ஒரு காரியம்னா எங்க அம்மா அழுகுறாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்றது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், அனீபு இலா ரப்பிக்கும் அஸ்லிமு லஹு மின் கப்லி அன் யஅதியகுமுல் அதாப்,
அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதற்கு முன்பாக அவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் செஞ்ச பாவத்தை வருந்தி திருந்தி நீங்கள் மீண்டு விடுங்கள், திரும்பி விடுங்கள். அறியாம வரதட்சணை வாங்கியிருந்தீங்க, திருப்பி கொடுத்துரு. அறியாம அக்கிரம் பண்ண பெண் வீட்டாட்ட அக்கிரம் பண்ண மன்னிப்பு கட்டு போய் மாமி மாமாட்ட போய் உன் பொண்ணை காரணம் காட்டி நான் சித்திரவதைப்படுத்திட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லாஹ்வுடைய வேதனைக்கு வருவதற்கு முன்பாக வத்தபியு அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் ரப்பிக்கும், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு வந்த இந்த மார்க்கத்தை, அழகிய பாதையை நீங்கள் அழகாக பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, மறுமையை விரும்புகின்ற நாம் உண்மையில் மறுமை விரும்புகின்றோமா? சொர்க்கத்தை விரும்புகின்றோம், உண்மையிலே சொர்க்கத்தை விரும்புகின்றோமா என்று சொன்னால், அது உண்மையிலே அப்படி விரும்புகிறோம் என்று சொன்னால், மார்க்கத்துக்கு முரணான எந்த ஒரு காரியம் வரக்கூடாது, வருகின்ற நபரோடு சேரக்கூடாது. அதான் உண்மையில மறுமை விரும்புகின்றோம். இப்படி முதல்ல இருந்தா தாங்க ஒரு கட்டத்தில் மார்க்கத்துக்காக உயிரை விடுகின்ற ஒரு நிலை வந்தா நம்ம விட தயாரா இருப்போம். இதுவே சரியில்லை வைங்களேன், ஒரு கால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உயிரை விடுகின்ற நிலை ஏற்படுத்தி சோதிச்சோம்னா துண்ட காண துணிய காண ஓடி போடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்திய சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தை போன்று செய்வதற்கு ஒரு முன் மாதிரியாக இந்த மார்க்கத்தை முதல்ல சரியாக எடுத்து நடக்கின்ற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு மனிதர்கள் மீது அருள் புரிகின்றான். அல்லாஹ்வுடைய அருளை என்ன செய்யறான், கொட்டுகின்றானாம். அதுல ஒருத்தர் யாருன்னா, ஒரு மனிதர் இரவுல எழுந்திருச்சு தொழுது அந்த தொழுகைக்காக தன்னுடைய மனைவி எழுப்புகின்றார். மனைவி எழுப்பும் போது மனைவி எந்திரிச்சிட்டா பிரச்சனை இல்லை, தூக்கல எந்திரிக்க மானு சொல்லி தூக்கத்தில் பிடிவாம தூங்கிட்டு இருந்தாங்கன்னா, சரி தூங்குறாள தூங்கிட்டு போட்டோம், மீண்டும் மீண்டும் போட்டு எழுப்புனா போட்டு சத்தம் போடுவாளா அப்படின்னு நினைக்காம, அது எப்படி அல்லாஹ்வுடைய கடமை செய்யாம தூங்குவான்னு சொல்லி கோவப்பட்டு, அல்லாஹ்வுக்காக கோவப்பட்டு, அவள் மீது நாளை மறுமையில தொழுகாவிட்டால் அவள் மீது அவளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை காரணமா பரிதாபப்பட்டு தண்ணியை தூக்கி மூஞ்சில் தெளிக்கணுமா. என்ன தூங்கிட்டு இருக்க, எந்திரி அப்படின்னு தண்ணியை தூக்கி எந்த மனைவி மீது கணவன் ஊத்துகின்றாரோ இவர் மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டாகும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண்மணி ஒரு மனைவி ராத்திரியில அல்லாஹ்வுக்கு செய்கின்ற கடமைக்காக தொழுகைக்கு எந்திரிக்கிறாங்க, கணவன் தூங்கிட்டு இருக்கிறார். புருஷனை எழுப்புறாங்க, ஏமா தேங்க எந்திங்க தொழுந்தீங்கன்னு. அவர் என்ன செய்றாரு, தூங்க எந்திரிச்சிட்டா பிரச்சனை கிடையாது, எந்திரிக்காம மாடி மாடி தூங்க போ வேலையை பாரு வா அப்படின்னு கோவப்பட்டு தூங்குனாருன்னா, அவர் எந்திரிப்பதற்காக வேண்டி மனைவியோட முகத்துல தண்ணியை தொளிச்சால் இந்த பெண்மணி மீது அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்துல பாருங்க, அவங்க கோவப்படுறாங்க பார்க்க கூடாதான், அல்லாஹ்வுடைய கடமை முக்கியம் பார்க்கணுமா. ஏன் நீ அல்லாஹ்வுடைய கடமை முக்கியம் பார்க்க, உண்மையிலேயே தூங்கட்டும் விட்டா அவங்க நரகத்துக்கு போட்டு நீ விடுற மாதிரி என்பதைத்தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கிய தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.